வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள். யூனியன் பட்ஜெட் வந்தது. ஸோ அதை பற்றி என்னோடய அபிப்பிராயங்களை உங்களுக்கு இப்போது அடுத்த ஃபியூ மினிட்ஸில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட் வந்து ரொம்ப நல்ல பட்ஜெட். என்னோடய ரேங்கிங் பார்த்திங்கன்னா 10ல் 8 மார்க் கொடுப்பேன். மார்க்கெட் இன்றைக்கி அந்தளவுக்கு நல்லா ரியாக்ட் பண்ணல, அதுவும் ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஃபஸ்ட்டு இந்த 8 மார்க் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த யூனியன் பட்ஜெட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூவை அட்ரெஸ் பண்ணியிருக்கு. என்னென்னா, நம்ம நாட்டோட வளர்ப்பு. இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து கேபெக்ஸ்னு ஒரு வருஷமும் பட்ஜெட்டில் கேபெக்ஸ் ஏற்றி செலவழிச்சிருந்துக்காங்க. இந்த வருஷம் தான் கொஞ்சம் ஷார்ட் ஃபால் செலவு இல்லை. பட் இவ்வளோ வருஷம் செலவழிச்சும் 2 விஷயம் முன்ன தெரியுது. அதாவது நம்மளோட நாட்டோட ஜிடிபி க்ரோத் இந்த 6% லெவல்லே மாட்டின்னு இருக்குது. அதுக்கு மேலே 7, 7.5, 8க்கு போக மாட்டேங்கிறது. அது ஒரு காரணம். ரெண்டாவது என்னென்னா, இவ்வளோ பண்ணியும் இந்த சப்கா சாத் சப்கா விகாஸ்னு அவங்களுக்கு சொல்கிறாங்களே, எல்லாரோட வளர்ச்சியும் சேர்ந்து தான் நாடு உணரும். பட் அந்த ரோடு, அந்த போர்ட்டு, இந்த ஏர்போர்ட்டு இந்த கட்டுறதுனால மக்கள் செலவழிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இன்கம் போய் சேர்ந்து அது செலவழிக்கிற மனசு வரல. அதனால் கன்சம்ஷன் ரொம்ப குறைஞ்சி விட்டுருது. எங்கேன்னா அர்பனில். ஏன்னா கொஞ்சம் மழை நல்லா இருந்ததுனால ரூரலில் கொஞ்சம் டிமாண்ட் ஏறித்து போன வருஷம். ஆனால் அர்பன் கன்சம்ஷன் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிடுது. ரைட். மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த வந்து மக்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல செய்தி மாதிரி இது போகலை. இந்த கேபெக்ஸ் ஏன் தெரியுதுன்னா, 2 விஷயம் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். ஒன்று பாருங்கள், அயோத்தியாவில் அவ்வளோ ராம் மந்திரில் செலவழிச்சும் அயோத்தியாவில் அந்த எலெக்ஷன் அந்த இடத்த தோற்றுட்டாங்க. வெறும் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நினைவு கவர்மெண்ட்டுக்கு இப்போ தான் அறிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, எப்படி கடந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா எலெக்ஷனில் ஆரம்பிச்சது ஆப்போசிஷன் கவர்மெண்ட்டில் வந்து ஆப்போசிஷன் வந்து பார்ட்டிஸ் வந்து எல்லாம் ஃப்ரீன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த எலெக்ஷனை ஜெயிச்சிட்டாங்க. அதை புரிஞ்சுட்டு இந்த கவர்மெண்ட் அந்த மத்திய பிரதேஷ் எலெக்ஷனில் அவங்களும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷில் ஜெயிச்சுட்டு, ராஜஸ்தான்ஸ்லேயும் ஜெயிச்சுட்டு, அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த நேஷ்னல் எலெக்ஷனில் ஒரு அடிப்பட்டது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு வரல. அதனால தான் ஆந்திர பிரதேஷும் சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் சேர்த்து தான் அவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு ஹரியானா எலெக்ஷனும் மகாராஷ்டிரா எலெக்ஷனும் பார்த்திங்கன்னா அவங்களும் நிறைய பணம் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் அந்த எலெக்ஷன் ஜெயிக்கும். ஸோ இப்போ அவங்க நல்லா புரிஞ்சுட்டாங்க, நம்ம வந்து வெறும் டெவலப்மெண்ட்டுன்னு பேசியில்லை, மக்களுக்கு அதை அறிஞ்சு அவங்க கையில் பணம் போனால் தான் அது ஒரு நல்லது. அதனால தான் அப்புறம் கன்சம்ஷன் ஏறும். ஸோ இந்த 2 காரணத்தால் கவர்மெண்ட்டோட இந்த தாட் ப்ராசஸே மாறி இந்த வாட்டி பட்ஜெட்டில் வந்து சேர்ந்துருக்கு. இப்போது இது ஏன் முக்கியம், எதுக்கு நான் அது நல்லதுன்னு நினைக்கிறேன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த கன்சம்ஷன் வளர்கிறதுனால நம்ம எஃபர்ட்ஸ்னால இந்த இன்னைக்கு வந்து 5.4% போன குவார்ட்டர் ஜிடிபி, இந்த குவார்ட்டர் என்ன வரப்போகிறதோ தெரியல. ஸோ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கன்சம்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ கவர்மெண்ட் வந்து ஓட்டு ஜெயிக்கிறதுக்காக, ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இன்னொரு என்னென்னா 3, 4, 5, 6 இடத்துல வந்து பீகாரை பற்றி பேசினாங்க. ஏன்னா இந்த வருஷம் பீகார் ஸ்டேட் எலெக்ஷன் போக போகிறது. ஸோ அவங்களும் புரிஞ்சுட்டாங்க, நம்ம செலவிக்கிறோம் பணத்தை மக்களுக்கு போகணும், அதுக்கு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணணும். ரைட். ஸோ அதனால தான் இது. ஸோ இது வந்து வருஷம் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ண முடியாதுன்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு ஒன்று இருக்குது. அதாவது வரவு 8 செலவு 10, அந்த 10 செலவை வந்து எங்கே செலவிக்கிறதுனா, இதனால கேபெக்ஸில் அதிகமாக செலவிச்சுருந்தாங்க. இப்போ வந்து அந்த கேபெக்ஸில் செலவை குறைக்கணும். ஆனால் அதே சமயத்தில் வந்து ரெவென்யூவில் அது மாற்றி அவங்க டேக்ஸ் கொடுத்தா அந்த இன்கம் குறைஞ்சா இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் எங்கே போயிட போகிறது. ஸோ இப்போ பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் இவங்க வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது, இந்த 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீங்கிறது 85% டேக்ஸ் பேவர் அதில் வராங்க. ஸோ அதில் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்னா, அந்தளவுக்கு டேக்ஸ் இதை வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டாம். 12 லட்சம் வரைக்கும் எல்லாம் ஃப்ரீன்னு விட்டானா வால்யூம் ஆஃப் பேப்பர் ஒர்க்கே குறைஞ்சிடும். அது ஒரு மைனர் பெனிஃபிட் வச்சுங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த பணத்தினால அவங்க அந்த டேக்ஸ் கலெக்ஷனில் 1 லட்சம் கோடி இதனால் கம்மியாக வரும். அதாவது இதே 1 லட்சம் கோடி மக்கள் கீழே காசாக போக போகிறது. ஸோ அது கொஞ்சமாவது கன்சம்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடாதா, அது மாதிரி ஒரு எதிர்பார்வை. அது கொஞ்சம் சேவிங்ஸில் போகலாம். அப்படியும் வந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நல்லது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த 7லேருந்து 12 ஆக்கிருந்து ஒரு பெரிய டெசிஷன். ஏன்னா 7ல் 5 லட்சம் ஆட் பண்ணான்னு அர்த்தம், அது 70% இன்க்ரீஸு. ஸோ அது மக்களுக்கே ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்தானா ஒரு கன்சியூமர் சென்டிமெண்ட்டும் மாறும். ஏன்னா நம்ம வாங்குறதுல எதாவது இருக்குது, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்தால் போய் வாங்குவேன் இல்லையா, அந்த ஒரு இது உண்டாகிறது தான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஜம்ப்பு வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி முடிஞ்சது அவங்களால, ஃபிஸ்கல் டெபிசிட்டை பாதிக்காமல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் இப்போது இந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த கேபெக்ஸ் செலவை குறைச்சிட்டாங்க.
பட்ஜெட்டில் 11 லட்சம் கண்டதுக்கு 10 லட்சம் தான் அவங்க செலவழிக்க போகிறாங்க. ஸோ அதை குறைச்சிட்டாங்க. அது குறைச்சிட்டு ஃபிஸ்கல் டெஃபிசிட் 4.9% ப்ராமிஸ் பண்ணது 4.8 வந்து இறக்கிட்டாங்க. ஸோ இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அடுத்த வருஷத்தை பற்றி பேசுகிற முன்னாடி ஏன் இது முக்கியம்? ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஏன் முக்கியம்னா, இது வந்து ரேட்டிங் ஏஜென்சிஸ் நம்ம நாட்டில் இந்த வரவு எட்டுனா செலவு பார்த்தோன்னா நீங்கள் பாட்டுக்கு செலவு ஏற்றினே போனீங்கன்னா அவங்க ரேட்டிங்கை குறைச்சாங்கன்னா இது ஃபாரின்லேருந்து வர பணம் எஃப்டிஐ பணமோ எஃப்ஐஐ பணமோ பாதிக்கும். ஏன்னா அந்த ரிஸ்க் இந்தியாவோட ரிஸ்க் ரேட்டிங் பேஸ் தான் எவ்வளோ பணம் இந்தியாவுக்கு கொடுக்குறதுன்னு அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதனால அந்த ரேட்டிங் ஏஜென்சியும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஃபாரின் கேபிட்டல் தேவை நம்மளுக்கு. ஸோ மக்களையும் ஹாப்பியாக வச்சுக்கணும், ரேட்டிங் ஏஜென்சி ஹாப்பிக்கணும். இது ரெண்டுமே ஒரு பேலன்சிங் ஆக்ட் பண்ணுறது தான் நிர்மலா மேடம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது அடுத்த வருஷத்துக்கு வருவோம். முதல்ல போன வருஷம் சொன்னோம் அடுத்த வருஷம் 4.5% நான் ஃபிஸ்கல் டெஃபிசிட் குறைப்பேன் சார். 4.9 4.5. இப்போ இந்த வருஷத்துக்கு 4.9 4.8 ஆக்கிட்டோம். அந்த 4.5க்கு இப்போ 4.4க்கு பண்ணிவிடுவோன்னு சொல்கிறோம். அதாவது ரேட்டிங் ஏஜென்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆஹா, இவங்க இந்த மாதிரி செலவழிக்கிறாங்களே தவிர கண்ட்ரோல்லையும் வச்சுக்கிறாங்க. ஸோ அது எப்படி முடிஞ்சதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிடிபியோட க்ரோத், நாமினல் ஜிடிபியோட க்ரோத்தை என்ன நம்பர் போடலாம். ஏன்னா ஒரு பக்கம் இந்த மேத்ஸில் என்ன பண்ணலான்னா ஒரு நல்ல ஹை க்ரோத்தை சும்மா போட்டுவிட்டு அதில் வர பணத்தை வச்சு இதை சமாளிச்சிடலாம் கணக்கை. இல்லை, அவங்க வந்து இந்த வருஷம் நாமினல் ஜிடிபி அதாவது இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் ஜிடிபி க்ரோத் சேர்த்து 10.1% தான் அடுத்த வருஷம் வரும். இது எப்படி கம்பேர் பண்ணுறது? இந்த வருஷம் 9.7 ஏறி இருக்குது, போன வருஷம் 9.6 ஏறிது. ஸோ 9.6 9.7 10.1 ரீசனபிள் தான். ரொம்ப ஓவராக 12-13% ஏறும்னு ஓவராக அம்பிஷியஸாக பண்ணல. ஸோ அதுவும் பிலீவபிள் நம்பர். இந்த கேபெக்ஸ் க்ரோத் சொன்னேன் இல்லையா, இந்த வருஷம் கேபெக்ஸை குறைச்சதுனால செலவு ஆக்சுவல் செலவை அவங்களுக்கு போன வருஷம் பட்ஜெட் பண்ண கேபெக்ஸும் இந்த வருஷம் பட்ஜெட்டை சேமில் வச்சுருக்காங்க. ஸோ அதாவது ஆக்சுவலோட ஒரு 10% கேபெக்ஸ் வளருது. ஸோ எந்த அளவுக்கு நாமினல் ஜிடிபி வளருதோ அந்த அளவுக்கு தான் அவங்க கேபெக்ஸாக வளர்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ரைட்? பட் அப்படியும் ஃபிஸ்கல் டெஃபிசிட் குறையணும்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறையணும்ல. பின்ன எப்படி? அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து 7% தான் அவங்க க்ரோ பண்ண விடுறாங்க அடுத்த வருஷம். ஏன்னா 10% ஜிடிபி டோட்டல் ஜிடிபி வளருது, 10% கேபெக்ஸ் வளருது. ஆனால் அது 7% தான் வளருதுனால தான் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் 78% டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவென்யூ, 22% தான் கேபெக்ஸ். ஸோ இந்த 22% தான் 10% ஏறுறது. அந்த 72% 77% வந்து 7% தான் 7% தான் ஏறுறது. எது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க? அண்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட், கவர்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட், இந்த ட்ரெஷரி பில்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பே பண்ணுறாங்க, அந்த பாரோவிங்கோட இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும். அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அது 12% வளருது. அதை மீறி ஓவரால் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 7% தான் வளருது. அதாவது மற்ற எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கட் பண்ணி பெல்ட்டை டைட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த 7% வளர்ந்து இது எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட பாரோயிங்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இன்னும் ஃப்யூச்சரில் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட பாரோயிங் ஒரு 55% ஆஃப் ஜிடிபி, ஸ்டேட்ஸோட பாரோயிங் ஒரு 28% ஆஃப் ஜிடிபி, டோட்டலாக ஒரு 82-83% ஆஃப் ஜிடிபி, டோட்டல் டெட் ஆஃப் த இந்தியா ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் 2031 இந்த 55 50க்கு கொண்டுருவோம். இதுவும் அந்த ரேட்டிங் ஏஜென்சிக்கு ரொம்ப நல்ல செய்தி. ஏன்னா கவர்மெண்ட் பாரோயிங் குறைச்சோன்னா 2 பெனிஃபிட்டு. ஒன்று, ஓவராலாக கவர்மெண்ட் ட்ரிவன் இன்ஃப்ளேஷன் குறையும், ஏன்னா அவங்க இது பண்ணதால. பட் ரெண்டாவது, கவர்மெண்ட் கம்மியாக பாரோ பண்ண ப்ரைவேட் செக்டருக்கு அந்தளவுக்கு பாரோயிங் லிமிட்ஸ், பேங்க்கோட லிமிட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ரைட்? ஸோ இது ஒரு டபுள் பாசிட்டிவ். ஸோ இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும் சரி, இந்த பாரோயிங்க்கு ஒரு கைட்லைன் மாதிரி 2031 கொடுத்ததும் ரேட்டிங் ஏஜென்சி ரொம்ப ஹாப்பி. ரைட்? ஸோ இப்படி தான் இந்த கணக்கெல்லாம் சேர்த்து இந்த பட்ஜெட்டை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல பட்ஜெட். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா 2 முக்கியமான பார்ட்டி இல்லை, ரேட்டிங் ஏஜென்சி ஒன்று, காமன் மக்கள், 2 பேரையுமே சந்தோஷமாக வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராமை போட்டிருக்காங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கிட்ட வரலாம். ஏன் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் கன்சூமர் ஸ்டாக் ஏறிட்டு என்ன தெரிஞ்சது? ஏன்னா ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டு மற்றபடி ஏறலை? என்ன ஆச்சுன்னா இந்த 3-4 நாளாக ஸ்டாக் மார்க்கெட் ஏறினது என்னதுனால தெரியுமா? நிறைய இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து யூஸ்வலாக எவ்ரி பட்ஜெட்டாக கேபெக்ஸ் ஏறும். ஸோ இந்த டிஃபென்ஸு, ரயில்வே இதில் தான் போடுவாங்க பணம் அப்படின்னு நினச்சி அந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கி ஏற்றி விட்ருக்காங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு இல்லையா, அப்புறம் ஏற்றி விட்ருக்காங்க. அதெல்லாம் வராத போது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டில் அதெல்லாம் கரெக்டாக ஆரம்பிச்சு விடுது. ரைட்? ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 2-3 விஷயம். ஒன்று, இந்த 1 லட்சம் கோடி டேக்ஸ் கட்டு மக்கள் கையில் பணம் போடுறது கொஞ்சம் கன்சம்ஷனுக்கு போகும்.
கொஞ்சம் சேவிங்ஸ்க்கு போகும், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பயங். ஸோ இந்த 25,000 26,000 கோடி எஸ்ஐபி புக்கு இந்த வருஷ கடைசிக்குள்ளே 35,000 கோடி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பையிங் பவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு. நம்பர் 1. நம்பர் 2, இதோட இம்பார்ட்டண்ட் ரீசன் என்ன சொல்கிறேங்களுக்கு, இந்த ப்ரைவேட் கன்சம்ஷன் இப்போதுனால ஏறும் அப்படிங்கிறது இமீடியட்டாக ஒரு ஜிடிபிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும் வச்சுங்க. இப்போ 6.3 to 6.8 எக்கனாமிக் சர்வேல சொன்னாங்க. ஸோ இது இப்போ பண்ணதுனால இது டெஃபினட்டாக 6.5 6.6க்கு வந்துடும்னு வச்சுங்க. பட் அது இல்லை முக்கியம். நம்ம நாடு எக்கனாமிக் சர்வேல என்ன சொன்னாங்க, அந்த விக்சித் பாரத்னு கேள்விப்பட்டீங்க. அதாவது டெவலப்டு கண்ட்ரி நம்ம நாட்டு 2047, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு 100 வருஷம் கழித்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு 2 டிகேட், அதாவது 20 வருஷம் 2047க்கு முன்னாடி நம்ம 8% ஜிடிபியில் வளர்ந்தால் தான் அது நடக்கும். இல்லைன்னா நம்ம முடியாது. இந்த 8% எப்படி வரும்? முக்கியமான ஒரு அங்கம் என்னென்னா அதில் ப்ரைவேட் செக்டர் கேபெக்ஸ். இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் தான் கேபெக்ஸ் எடுத்துங்களா, ப்ரைவேட் செக்டர் ஒன்றுமே பண்ணல. அதாவது 2011க்கு அப்புறமே இந்த ப்ரைவேட் செக்டர் கேபெக்ஸ் அதிகமாக வளரவே இல்லை. என்ன காரணம்? ஏன்னா 2008லேருந்து 2011 அந்த பீரியடில் கண்ணாபின்னான கெப்பாசிட்டி க்ரியேஷன் ஆச்சு நம்ம நாட்டில். அதுலேருந்து நம்ம டவுன் டு நடுவில் குளோபல் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ்லாம் வந்தது. அப்போது அதுக்கப்புறம் கோவிட் வந்தது. அந்த கெப்பாசிட்டிலாம் ஏறவே இல்லை. 42% வரைக்கும் இறங்கியது கோவிட் போது. அப்புறம் ஏறி இந்த 75-76%க்கு வந்து ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அங்கே மாட்டிக்குது. ஆனால் அது 76%, 25% கெப்பாசிட்டி இன்னும் இருக்குது. இன்னும் 2 வருஷம் 10% கன்சம்ஷன் வளர்ந்தாலும் நான் ஃப்ரெஷ்ஷாக என்னோடய ப்ராடக்ட் வந்து எனக்கு இல்லாமல் இருக்காது அப்படின்னு இந்த கார்ப்பரேட் ஓனர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதனால யாருமே ப்ரைவேட் செக்டர் கேபெக்ஸில் இறங்கவே இல்லை. பட் இந்த ப்ரைவேட் செக்டர் கேபெக்ஸ் வந்து ஏறினா தான் நம்ம நாட்டோட ஜிடிபி, கவர்மெண்ட் கேபெக்ஸ் ப்ளஸ் ப்ரைவேட் கேபெக்ஸ் ப்ளஸ் ப்ரைவேட் கன்சூமர் 3 சேர்ந்து தான் நம்ம நாடு வந்து அந்த 8% லெவலில் தாண்ட வைக்கும். ஸோ இப்போது இந்த 1 லட்சம் கோடியிலேருந்து கொஞ்சம் பணமாவது கன்சம்ஷனுக்கு போய் அந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 75-76லேருந்து ஒரு 77-78-79 போக ஆரம்பித்தாலே ப்ரைவேட் செக்டருக்கு தோணும், அடாடா இன்னும் 1 வருஷம் கழிச்சு போனால் இது 85 போயிடும். அப்புறம் நான் புது பிளான்ட்டை செட்டப் பண்ணணும்னு எனக்கு 2 வருஷம் ஆகும். நடுவில் அந்த கேப்பில் என்னோடய காம்படிட்டர் வந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய்டும். ஏன்னா என்கிட்ட ப்ராடக்ட் இருக்காது அப்படின்னு அந்த கேபெக்ஸோட வேலையை ஆரம்பிக்குவாங்க. ஸோ அதுதான் மெயின் இதோட அல்டிமேட் பெனிஃபிட். ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகும், ஒரு 6 மாதம் 9 மாதம் மேபி 1 வருஷம் கூட ஆகலாம். பட் இன்றைக்கே அந்த ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் இதுதான் உங்களுக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட கேபிட்டல் குட்ஸ் சப்ளையர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் இன்றைக்கி அங்கே தான் உங்கள் அலோகேஷனை போடணும் ஃபார் மை ஃப்யூச்சர். சரி, கன்சம்ஷன் இன்றைக்கி ஏறிடுத்து, அவுட்லுக் நல்லாயிருக்கு, ஸோ ஸ்டேபிளாக ஏறும், அதில் போடுறது ஓகே, அது தெரிஞ்ச விஷயம். பட் எப்போவுமே தெரியாத விஷயத்தை வாங்கி தான் நம்ம பணம் பண்ணலாம். மார்க்கெட் இதை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நாளாகும். இன்ஃபேக்ட் ரேட் கட் வந்தால் அந்த ரேட் சென்சிட்டிவ்ஸ் எல்லாம் இது இன்னும் பூஸ்ட் பண்ணும். ஸோ என்னெல்லாம்னா ஒரு ப்ரைவேட் செக்டர் கேபெக்ஸ் இறங்கினாங்கன்னா என்ன ஆகும், இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்புக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் பேஸ் பண்ணியே மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக் ப்ரைஸஸ் ஏறலாம். ஸோ என்ன மாதிரினா இபிசி கான்ட்ராக்டர்ஸ், என்ன அந்த டர்பைன் சப்ளையர்ஸ், அப்புறம் சிமெண்ட் கம்பெனி, நான் ஃபேக்ட்ரி கட்டணுமே, ஸ்டீலு கான்க்ரீட் வேணுமே, அப்புறம் எலக்ட்ரிக்கல் வயரிங், காப்பர், அலுமினியம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் உங்களுக்கு டிமாண்ட் ஏறும். இமீடியட்டாக கணக்கு தெரியாது, பட் ஃப்யூச்சரில் ஏறும். ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் தான் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒண்டர்ஃபுல் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில். இந்த டிஃபென்ஸ், இந்த ரயில்வே அதெல்லாம் ஒரு ஹவாலை ஏறித்து இந்த வருஷமும் அதில் ஃபோக்கஸ் இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. மெயினாக வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட அலோகேஷனில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இதை பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஏரியாவில் தான் உங்களுக்கு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி இந்த பட்ஜெட்டோட ரியல் இம்பேக்ட் வரும். வென் ப்ரைவேட் செக்டர் கேபெக்ஸும் வந்து கை கொடுத்து ஜிடிபி க்ரோத்தாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய சம்மரி. ஓவராலாக பட்ஜெட் வந்து ரொம்ப நல்ல பேலன்ஸ்டு பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. ரேட்டிங் ஏஜென்சிஸையும் சந்தோஷமாக வச்சுருக்காங்க. பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி கொடுத்து காசு கையில் கொடுக்குறாங்க. அதை வச்சு கவர்மெண்ட் தன்னோட ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், தன்னோட பாரோயிங்கை கண்ட்ரோலில் வச்சுட்டு மற்றவங்களை வளர்கிறதுக்கு ஒரு வழி காட்டியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப மிக நல்ல பட்ஜெட்டு. இன்றைக்கியோட மார்க்கெட் ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருக்கிறதுனால இந்த பட்ஜெட்டை பற்றி தப்பாக நினைக்காதீங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பட்ஜெட்டு. உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் கூட இந்த உங்கள் மக்கள் கையில் பணம் வரதில் எஸ்ஐபி மூலமாக எந்த அளவுக்கு அந்த பணத்தை நீங்கள் அதை
சேனலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது, நம்ம மார்க்கெட்டுக்கும் நல்லது. ஸோ நன்றி. அந்த ஃபைனல் வேர்ட்ஸோட தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.